என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று உன் அம்மா உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்துவதற்காகத்தான் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இன்று உன் தாயானவள் உன் இல்லத்திற்கு வந்ததற்கான ஒரு அறிகுறியை உன்னிடத்தில் உணர்த்துவதற்காகத்தான் இன்று உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, தெய்வம் அத்தனை எளிதாக உன்னுடைய இல்லத்தில் வந்து அமர்வது யாருக்கும் கிடைக்காது. இதை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதையெல்லாம் தாண்டி இந்த தாயானவளுடைய வாக்கினை நீ கேட்பதோடு மட்டுமல்லாமல் இந்த தாயானவள் உன் இல்லத்தில் இருக்கின்றேன் என்பதனை நீ உணரப் போகின்றாய். இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கின்றது. என் பிள்ளையே, நீ என் மீது கொண்டிருக்கின்ற பக்தி அத்தனை தூய்மையாக இருக்கின்றது. நீ இந்த அம்மாவின் மீது நம்பிக்கை கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எதுவாக இருந்தாலும் நம் அம்மா பார்த்து கொள்வாள் என்று முழு நம்பிக்கையாக என் மீது வைத்திருக்கின்றாய் அல்லவா? உன்னுடைய நம்பிக்கைக்கு பலனாகத்தான் இந்த தாயானவள் இன்று உன் இல்லத்தில் வந்திருக்கின்றேன். நான் அங்கே இருக்கின்றேன் என்பதனை உணர்ந்து கொண்டு உன்னுடைய முயற்சிகளையும் நீ நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். தெய்வம் நம் இல்லத்தில் இருக்கின்றது என்பதனை எல்லோராலும் அத்தனை எளிதாக கண்டுபிடித்து விட முடியாது. நம் பேச்சுக்கு வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் தெய்வம் உண்மையாகவே இருக்கின்றது என்பதனை எப்படி தெரிந்து கொள்வது? தெய்வம் நம் இல்லத்தில் இருப்பது உண்மைதானா? அப்படியானால் நமக்கு என்னென்னவெல்லாம் அறிகுறிகள் தெரியும் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதனால்தான் இன்று உன் அம்மா உனக்கு அதனை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய இல்லத்தில் நடக்கும் பொழுது உன் தாயானவள் அங்கே இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, என்னோடு சேர்ந்து சில தெய்வங்களும் உன் இல்லத்தில் உலாவிக் கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாயானவள் சொல்வதைப் போல இருக்கின்ற பட்சத்தில் இது நாள் வரையிலும் நீ எப்படி இருந்தாலும் அதை பற்றி நீ கவலை கொள்ளாமல் இனிமேலாவது தெய்வங்களின் மீது ஞான நம்பிக்கை கொண்டு பயபக்தியோடு வணங்கு. என் குழந்தையே, அவர்கள் உன் இல்லத்தில் இருக்கும்படி நீ செய்தால் போதும். உன்னை சுற்றி வந்திருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு நிச்சயமாக சென்றுவிடும். எத்தனையோ பேர் நம் இல்லத்திற்கு வருகின்றார்கள். அவர்களிடத்தில் நேர்மறையான ஆற்றலை விட எதிர்மறையான எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் தெய்வம் உன் இல்லத்திற்குள் வரும்பொழுது மட்டும்தான் உன்னிடத்தில் நேர்மறையான எண்ணங்களும் நல்ல சக்திகளும் உனக்கு துணையாக நின்று உன்னுடைய காரியங்களை எல்லாம் வெற்றியாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. தெய்வங்கள் உன் இல்லத்தில் இருக்கின்றது என்றால் இனி உன் வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் நடக்கப் போகின்றது இதையெல்லாம் நீயாகவே உணரப்போகின்றாய். என் பிள்ளையே, உன்னுடைய இல்லத்தில் நான் வந்துவிட்டான் என்றாலே அங்கே இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்றுதானே அர்த்தம். எல்லா கஷ்டங்களும் இதுவரை உன்னை மாறி மாறி வந்து புரட்டி எடுத்ததை எல்லாம் நான் அறிவேன். அத்தனை கஷ்டங்களிலும் இருந்து உன்னை நான் மீட்டுத்தான் எடுத்து வந்திருக்கின்றேன். அதனால்தான் நீ இப்பொழுது என் முன்னால் நின்று இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, இத்தனை பிரச்சனைகளையும் தாங்குவதற்கு மன வலிமையை உன்னிடத்தில் நான் எப்பொழுதுமே கொடுத்திருக்கின்றேன் அல்லவா? அதனால் இனி எத்தனை பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் நீ எளிதாக கடந்து வந்து விடுவாய். அதனால் என் குழந்தையை, இனி உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நடந்தாலும் அதை கண்டு ஓடி ஒளிய வேண்டிய அவசியமும் இல்லை. இப்படியெல்லாம் செய்தால் நீ என்னுடைய பிள்ளையாக இல்லை என்றுதான் அர்த்தம். என் குழந்தையே,
பொதுவாக சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் பல நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சில விஷயங்கள் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற தெய்வ சக்தியினை அதிகரித்து கொடுக்கும். மேலும் எந்நாளிலும் நீ பூஜை செய்து கொண்டிருக்கின்ற தெய்வங்களுக்கு உன்னிடத்தில் ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க வேண்டும். உனக்கு அவர்கள் ஆசிகளை கொடுக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றார்கள். அதனால் தெய்வங்களிடமிருந்து நீ அவர்களினுடைய முழுமையான ஆசீர்வாதங்களையும் அன்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் சிலர் சொல்வார்கள், எனக்கு என் அம்மா அகல் தீபத்திலேயே காட்சி கொடுத்தால், நான் அங்கே பார்த்தேன், நான் இங்கே பார்த்தேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நமக்கு நம் அம்மா காட்சி தருவார்களா என்று பார்ப்போம் என்று ஒரு சோதனைக்காக செய்து பார்ப்பார்கள். அவர்கள் எல்லாம் அதற்காக மட்டுமே பூஜை செய்வார்கள். என் குழந்தையே, இது போன்ற நம்பிக்கை இல்லாமல் ஏதோ சோதனை செய்வது போன்று எண்ணிக்கொண்டு செய்பவர்களுக்கு எல்லாம் இந்த தாயானவள் உண்மையாகவே காட்சி கொடுப்பது இல்லை. யார் உண்மையான பக்தி கொண்டும் நம்பிக்கையோடும் அகல் தீபத்தை ஏற்றி வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக என்னுடைய உருவத்தை நான் காட்டிக் கொடுப்பேன். அவர்களினுடைய இல்லத்திலும் நான் நிச்சயமாக குடியிருக்கின்றேன் என்பதனை எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, உன்னுடைய இல்லத்தில் திருநீருடைய வாசனை அதிகமாக இருக்கின்ற பட்சத்தில் இந்த தாயானவள் அங்கே இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். தெய்வ சக்திகள் உன் இல்லத்தில் நடமாடுகின்றது. அவர்களின் நடமாட்டம் அங்கே அதிகமாக இருக்கின்றது என்பதனை நீ ஆணித்தரமாக உணர்ந்து கொள்ளலாம். எலுமிச்சம்பழத்தினுடைய வாசனையும் வேப்பிலையினுடைய வாசனையும் உன் இல்லத்தில் அதிகமாக இருக்கின்றது என்றால் நிச்சயமாக தெய்வங்கள் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வீட்டில் ஏதேனும் துர்நாற்றம் இருக்குமாயின் அந்த இடத்தில் தெய்வங்கள் இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி உன் வீட்டில் துர்நாற்றங்கள் வீசுகின்றது என்றால் ஏதோ ஒரு கெட்ட சக்தி உன் வீட்டிற்குள் நுழைந்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டு உடனே அதை அகற்றிவிட வேண்டும். என் குழந்தையே, தெய்வங்கள் உனக்கு ஆசிகளை கொடுப்பதை உன் வீட்டில் உள்ள பூக்களின் மனம் அதிகமாக இருக்கும் பொழுது நீ தெரிந்து கொள்ளலாம். உன் வீட்டில் பூக்களின் மனம் அதிகமாக இருந்தால் உனக்கு தெய்வத்தின் அருள் கிடைக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல என் குழந்தையே, உன் வீட்டை சுற்றிலும் என்னென்ன விஷயங்கள் நடந்தாலும் சரி, உன்னுடைய இல்லத்திற்குள் ஒரு அமைதி எந்நாளும் இருந்து கொண்டே இருக்கும். எலுமிச்சை பழத்தை நீ பூஜை அறைக்குள் வைக்கும் பொழுது அதன் பிறகு அந்த வளம் அப்படியே இருக்கின்ற பட்சத்தில் தெய்வங்கள் நிச்சயமாக இருக்கின்றது. ஒருவேளை அந்த எலுமிச்சம்பழம் காய்ந்து போகுமானால் அது அழுகிவிடாது. அழுகிவிட்டது என்றால் அங்கே தெய்வ சக்தி இல்லை என்று அர்த்தம். எந்த எலுமிச்சம்பழம் காய்ந்து போனால் அங்கே தெய்வ சக்தி குடியிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல சாமி படங்களுக்கு மஞ்சள் குங்குமம் அல்லது சந்தன குங்குமம் இவையெல்லாம் எத்தனை நாட்களானாலும் வாடாமல் அப்படியே மலர்ச்சியோடு இருந்து கொண்டு இருக்கும். எப்பொழுது பார்த்தாலும் புதிதாக வைத்தது போன்று ஒரு தோற்றம் இருக்கும். என் குழந்தையே, அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய இல்லத்தில் தெய்வ சக்தி இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள். அவர்கள் அங்கே நிரந்தரமாக இருப்பதனால்தான் அதனை நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு மங்களகரமாக எந்நாளுமே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு ஆசீர்வாதத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இத்தனை நாட்களும் எதிர்மறையான சில விஷயங்கள் உனக்கு தோன்றிக் கொண்டிருந்தது. அந்த விஷயத்தை உன் தாயானவள் நான் வந்தவுடன் விரட்டியடிப்பேன் என்பதனை நீ உணரத் தொடங்கிவிட்டால் போதும். உன்னிடத்தில் நம்பிக்கையும் நேர்மறையான எண்ணங்களும் அதிகமாக தோன்றிவிடும். என் குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே.
இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி. ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.